தன்னை திருஞான சம்பந்தர் என்று மட்டுமல்ல, தமிழ்ஞான சம்பந்தர் என்று சொல்லிக் கொள்வதிலே தான் திருஞான சம்பந்தருக்கே மிக மகிழ்ச்சி. 70 இடங்களில் சொல்கிறார். அந்த இடங்களெல்லாம் நான் குறித்து பார்த்தேன், அதை சொல்ல முடியல. ஆனால் அவருடைய திருப்பதிகங்கள் எல்லாம் இன்றைக்கு பேச போகிறோமே என்று ஒரு முறை எடுத்து வாசித்து பார்த்தேன். 70 இடங்களிலே தன்னை தமிழ்ஞான சம்பந்தர் என்று சொல்லிக் கொள்கிறார். எவ்வளோ ஒரு பெருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்போ தன்னை எந்த இடத்திலே எப்படி அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை, அதனால்தான் சேக்கிழார் பெருமார் அவர் அழுத அழுகையை புனிதவாய் மலர்ந்து அழுதார்ன்றார். நீங்கள் அழும்போது வாய் எங்கேயாவது மலருங்களா? குவியும் இல்லையா? வாய் சிரிக்கும் போதுதான் மலருமே ஒழிய புனிதவாய் மலர்ந்து அழ முடியுமா? ஏன் என்றால் சைவம் தலைப்பதற்காகவும் தமிழ் தலைப்பதற்காகவும் ஒரு குழந்தை அழுத காரணத்தினால் அது மலர்ந்ததாம். அந்த அழுகை கூட மலர்ச்சியாக இருந்தது என்று சேக்கிழார் சொல்றார். அப்படியானால் ஒரு நீண்ட துயில், அந்த துயிலை நீக்க வந்தவர். நம்மெல்லாம் தூங்கிட்டு இருந்தோம், நம்ம சைவமே தூங்கி கொண்டிருந்தது. சைவம் என்ன பண்ணிட்டு இருந்தது? தூங்கி கொண்டிருந்தது. ஏனென்றால் நம்முடைய அன்றைய காலகட்டத்திலே, நான் சொல்கின்ற அந்த 7ஆம் நூற்றாண்டிலே சமணமும் பௌத்தமும் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தன. எல்லா அரசர்களும் சமண மதத்திலும் வைணவம் சமண மதத்திலும் பௌத்த மதத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களை மீட்டெடுப்பதற்காக, அவர்களை அந்த நீடு துயிலை நீக்க வேண்டும் என்பதற்காக இவர் பிறப்பெடுத்தார் என்பதனால்தான் சேக்கிழாருடைய பாடல்களை நான் பார்த்தேன். இவருடைய பருவங்களை எல்லாம் வர்ணித்து கொண்டே வருகிற சேக்கிழார் தாலாட்டே பாடலை. இவருக்கு யாருக்கு தாலாட்டு பாடலை? ஞானசம்பந்தருக்கு தாலாட்டு பாடலை. ஏன் தாலாட்டு பாடவில்லை என்று யோசித்து பார்த்தால், ஏன் பாடலை அப்படின்னா, நீங்கள் அதே மாதிரி தான் பாரதியார், மகாகவி பாரதி பார்த்தீங்கன்னா, அவருடைய புத்தகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். எல்லா பாடல்கள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, கண்ணனின் காதலன், கண்ணன் இதெல்லாம் பாடின பாரதியார் ஒரு இடத்துல கூட தாலாட்டு பாடலைங்க. இன்னும் சொல்லப்போனால் திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி. நாம் எப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோமோ அதுபோல் மகாகவி பாரதி என்ன பாடியிருக்காருன்னா, பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கார். இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழிமிகுந்து இழிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்தம்மை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே அப்படின்னு அந்த பாரத மாதாவை பார்த்து, நீ பள்ளி எழுவாய், பள்ளி எழுவாய், நீ எழு 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 என்று அந்த பாரத மாதா தூங்கி கொண்டிருக்கிற ஒரு தாயை ஒரு குழந்தை எழுப்புவது போல பாடியிருப்பார். அம்மா தானே குழந்தை எழுப்புவா. ஆனால் பாரதியார் எப்படி பாடியிருப்பார்னா, எப்படி பாடுறாரு? ஒரு தாயை குழந்தை எழுப்புவது போல பாடினார். அதனால தான் அதுக்கு பேர் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சின்னு பேர். ஏன் அப்படி பாடினார்னு பாரதி கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், ஏற்கனவே இவனுங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் போய் தாலாட்டு பாட சொல்கிறீங்களான்னு கேட்டாராம் பாரதியார். ஏன் நீங்கள் தாலாட்டு பாடலை அப்படின்னா, இந்தியர்கள் ஏற்கனவே தூங்கி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தமிழர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு இன்னும் தூங்குற சொல்லி தாலாட்டு பாடுறதா? தாலாட்டு வேண்டாம், திருப்பள்ளி எழுச்சி தான் பாடுவேன் என்று சொன்னார். அதுபோல் சேக்கிழார் ஏன் திருப்பள்ளி தாலாட்டு பாடாமல் ஞானசம்பந்தரை பற்றி பாடுகிற பாடல்களை தாலாட்டு இல்லாமல் இருக்கிற பருவங்களை எல்லாம் வர்ணிக்கிறார். இந்த சிற்றில் சிறுதேர் சிறுவரை என்று 10 பருவங்கள் சொல்லுவாங்களே, அந்த பருவம் சொல்கிறார். ஆனால் தாலாட்டு மட்டும் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த குழந்தை நம்மையெல்லாம் எழுப்புவதற்கு வந்ததே தவிர தூங்குவதற்கு வரவில்லை என்பதனால் அவர் தாலாட்டு பாடவில்லை. நம்மையெல்லாம் இந்த சைவ நெறி தலை தோங்க வந்த குழந்தை, அதனால் அவர் தாலாட்டு பாடாமல் எழுதுகிறார் அந்த குழந்தையை பற்றி. அதற்கப்புறம் அங்கிருந்து அந்த குழந்தை தாளமிட்டு பாடுகிறார். திருஞான சம்பந்தர் என்ன போட்டு பாடுறார்? தாளம் போட்டு பாடுறார். தாளம் போட்டு இந்த குழந்தையினுடைய கைகளெல்லாம் சிவந்து போய்விட்டதாம். கை சிவந்ததை பார்த்தவுடன் உமையம்மை ஓடி வருகிறார், எம்பெருமான் ஓடி வருகிறார். பொன் தாளம், பொற்றாளம் கொடுக்கிறார்கள். தங்கத்தில் சத்தம் வருங்களா? வராது. நீங்கள் மணியை எப்பயுமே எதில் செய்வாங்கன்னா பித்தளையிலன்னு சொல்லுவாங்க, இல்லை வெண்கலத்தில் தான் செய்வாங்க. வெண்கலத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மணியின் ஓசை நன்றாக கேட்கும். இன்னும் சொல்ல போனால் உண்மையான வெண்கலத்தில் செய்யப்பட்ட மணியை கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். நிறைய பேருக்கு அது தெரியாது.
வெண்கல மணின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஆனால் வெண்கல மணி இப்போ நிறைய இடத்துல கிடையாது, எல்லாம் பித்தளை எல்லாம் கலந்து தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு தூய்மையான வெண்கல மணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணியை கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிரும். வெண்கலத்துக்கு ஒரு மண் போல அது, அந்த உலோகம் அப்படிப்பட்ட உலோகம். அந்த வெண்கல மணி ஓசை கேட்டு வளர்கின்ற பலாமரத்திலே தான் வீணை செய்வார்கள். அதற்கு தான் மணிப்பலான்னு பேர். அந்த வீணையிலேயே சாதாரண வீணை இருக்குது, ஏகாந்த வீணை இருக்குது. ஏகாந்த வீணை என்றால் என்ன, மணிப்பலாவினால் செய்யப்பட்ட வீணைனா என்ன அப்படின்னு சொன்னால், கோவில் வாசலிலேயே அந்த பலாமரத்தை வளர்க்கணும். அந்த பலாமரத்தில் எந்த விதமான பின்னமும் இருக்கக்கூடாது. அந்த எந்த பின்னமும் இல்லாத பலாமரத்தில் குடம் முதற்கொண்டு அதோடைய தண்டு வரைக்கும் ஒரே மரத்தினால செஞ்சால் அதுக்கு பேர் ஏகாந்த வீணை. அதை குடைஞ்சி செய்வாங்க. இந்த குடைவரை கோயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோவில், கற்றளி கோவில், சாதாரண கோவில் எல்லாம் உண்டு. சாதாரண கோவில்களுக்கெல்லாம் கோவில்கள்னு பெயர். கற்றளி கோவில்னால் கருங்கல்லாலேயே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் கற்றளி கோவில் என்று பெயர். அதே போல் குடைவரை கோவில்னுவாங்க. அது என்ன குடைவரை கோவில்னா மலையை குடைஞ்சு கோவில் கட்டியிருப்பாங்க. அதுபோல் குடைந்து செய்தால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் மணிப்பலா. அதுதான் ஏகாந்த வீணை என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த தங்கத்திலே ஒரு பொற்றாலம், இப்போ நான் மணி ஓசையை பற்றி சொன்னேன் இல்லைங்களா, தங்கத்திலே பொன் தாளம், பொன்னினால் ஆன தாளத்தை கொடுத்தார் எம்பெருமான். அதில் ஓசை வராது இல்லையா. எம்பெருமான் கருணை ரொம்ப அதிகம். அந்த குழந்தையை பார்த்தவுடன், ஞான குழந்தை, ஐயோ அவன் கை தட்டி கை வலிக்கிறதே, தாளம் போட்டு கை சிவக்கிறதே என்று சொல்லி எம்பெருமான் பாசத்தின் அளவு அதிகமான காரணத்தினால தங்கத்தால தாளம் கொடுத்து விட்டார். தாளம் தட்டினால் தாளம் வராது, ஓடி வந்தாலாம் அம்மை, தாளம் கொடுத்தாலாம். அதனால் அவளுக்கு பேரே தாளம் கொடுத்த நாயகி, ஓசை கொடுத்த நாயகி. அவளுக்கு பேரே என்னது? ஓசை கொடுத்த நாயகி. ஏன்னா அந்த தாளத்துக்கு ஓசை கொடுத்தாலாம். தாளம் கொடுத்தவர் எம்பெருமான் என்று சொன்னால் ஓசை கொடுத்தவள் நாயகி. அதனால் ஓசை கொடுத்த நாயகி. அந்த பொற்றாளத்தை வைத்து கொண்டுதான் ஞானசம்பந்தர் பாடல் பாடுகிறார், பாசுரம் இசைக்கிறார். அப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்று ஒரு நாயனர், அவரை பற்றி நம்ம பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இவர் மேலே ரொம்ப பாசம், திருஞான சம்பந்தர் மேலே மிக அளவு கடந்த பாசம். அவரை பற்றி நிறைய கேள்விப்படுகிறார். ஐயோ, சீர்காழி திருப்பதியிலே 3 வயதிலே ஒரு குழந்தை குளக்கரையிலே உட்கார்ந்து கொண்டு திருப்பதிகம் பாடுகிறதாமே, மிக அழகான பாசுரங்களை எல்லாம் இறைவன் மேலே பாடுகிறாராமே, அவரை போய் சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வருகிறார். யாரை பார்ப்பதற்கு? இந்த ஞானசம்பந்தரை பார்ப்பதற்கு வருகிறார். அவருடைய மனைவியோடு வருகிறார். மதங்க சூடாமணி என்று அவருடைய மனைவியினுடைய பெயர். இருவரும் வருகிறார்கள். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், பிராமண குலத்திலே பிறந்தவர் தான் ஞானசம்பந்தர். அவருடைய அப்பா பிராமணர் குலத்தை சார்ந்தவர். அந்த காலத்தில் எல்லாம் மிகப்பெரிய ஜாதி வேறுபாடுகள் இருந்தது என்று எல்லோரும் சொல்வார்கள். அப்படி இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா பாணர் குலம் என்பது மிக தாழ்ந்த குலமாக அன்றைய காலத்திலே நினைக்கப்பட்ட ஒரு குலம். அந்த குலத்திலே பிறந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை அவர் இவரை சேவித்து விட்டு பார்த்து விட்டு அந்த குழந்தையினுடைய அழகான பாசுரங்களை எல்லாம் கேட்டுட்டு ஒரு விண்ணப்பம் வைத்தார். சுவாமி, ஒரு விண்ணப்பம், ஞானசம்பந்தர் சொல்லுங்கள். அதுவும் ஞானசம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை என்னவென்று அழைத்தார் தெரியுங்களா? ஐயரே என்று அழைத்தார். என்ன அழைத்தாரு? ஐயரே என்று அழைத்தார். இந்த ஐயர் என்கின்ற வார்த்தை உயர்ந்த குலமாக இருக்கிற பிராமணர் குலத்தில் இருக்கிறவர்களுக்கு தானே சொல்லப்படுவது. இல்லை, திருஞான சம்பந்தர் சொல்கிறார், பிறப்பினால் வருவதல்ல உயர்ந்த குலம். நான் இந்த குலத்தில் பிறந்தேன் அதனால நான் உயர்ந்தவன் நம்ம சொல்லிக்கிறோம்ல, அது இல்லை. பிறப்பினால் வருவதல்ல பிராமணன். பிராமணன் என்பவன் யார் என்று சொன்னால் செய்கின்ற செய்கைகளினால் வருவதுதான் குலம் என்று சொல்கிறார் ஞானசம்பந்தர். நீ உன்னுடைய செயல்கள் எந்த அளவிற்கு நியாயமானதாக, தர்மம் மிகுந்ததாக, எதிர்பார்ப்பற்றதாக இருக்கிறதோ அப்பொழுது என்றால் நீ உயர்ந்த குலத்தில் பிறந்தவன். பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு இல்லை, அவன் செய்கைகளினால் வருகிறது என்கின்ற காரணத்தினால் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரே என்று அழைக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். என்னன்னா, நீங்கள் உங்களோடே சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பையும், நீங்கள் பாடல் பாடுகிற போது யாழ் வாசிக்கின்ற அந்த வாய்ப்பையும் எனக்கு தர வேண்டும்.
சரி வாருங்கள்னு அழைச்சிட்டு போறார். தில்லையம்பதிக்கே உள்ள போக முடியாது, கட்டுப்பாடு. ஆனால் திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை எங்கே அழைத்து செல்கிறார்? தில்லையம்பதிக்கு உள்ளே கருவறையிலே இறைவனை காண்பதற்கு அழைத்து செல்கிறார். அப்படியானால் திருஞான சம்பந்தர் மிகப்பெரிய புரட்சியாளராகவும் இருந்திருக்கிறார் என்பதற்கு அவருடைய வரலாற்றிலே நமக்கு இதுவும் ஒரு உதாரணமாக